நமக்கு இந்த கேள்வியானது தினமும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியா தவறா என்று நான் பழக்கத்தில் இல்லாத காரணத்தால் இதை நான் கேட்கிறேன். இறைவனை வணங்குவதற்கு அமரும் பொழுது நான் கூறுகின்ற முதல் வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டு அதற்கான சரியா தவறா என்பதை தாங்கள் உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பே சிவமானவனே, ஆதிசிவனே, பரமேஸ்வரனே, மகேஸ்வரனே, அநாதி ஈஸ்வரனே, முக்கண்ணனே, ஆடலழகனே, அனந்தராஜனே, தில்லை அம்பலத்தானே, திருச்சிற்றம்பலனே, நடராஜனே, ஆதிசக்தியே, பராசக்தியே, மகாசக்தியே, ஆத்தாளே, அம்மையே, அன்னையே, கணங்களின் நாயகனே, கணபதியே, விநாயகரே, பிள்ளையார் என்றானவரே, ஐந்து கரமுடையவனே, மனித உடலுற்று யானை தலையுடையவனே, கஜநாதனே, அழகனே, முருகனே, கந்தனே, கடம்பனே, குகனே, செந்தில் ஆண்டவனே, செல்வக்குமரனே, அழகனே, வேலனே, வெற்றிவேலனே, வெற்றிவேலா இருப்பவனே, வெற்றிவேல் உடையவனே, 7 படைகளின் தலைவனே, 14 லோகங்களை ஆண்டு வருகின்ற எனது அரசனே, தமிழின தலைவனே, தென் பொதிகை மலையின் தலைவரே, 11 சித்தர்களின் தலைமை மாமுனியே, கும்பமுனியே, குருமுனியே, சிறுமுனியே, அகத்திய மாமுனியே, எனது குருவே, 16,000 யுகங்களாய் யுகம் கடந்தும் தவமேற்றி வருகின்ற எனது குருவே, சிவமகா வாழைச்சித்தரே போற்றி, சிவமகா வாழைச்சித்தரே போற்றி, இகலோகத்தில் வாழ்ந்து வருகின்ற எனது ஆசானே குருவே, குருவின் பாதம் பணிகிறேன், அவர் பாதம் சரணடைகிறேன், சரணடைகிறேன், சரணடைகிறேன் என்று நான் தினமும் கூறிக்கொண்டிருக்கிறேன். இவற்றில் எவை தவறு என்பதை எனக்கு யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் நான் இருப்பதால் இதை தங்கள் பாதம் சமர்ப்பிக்கிறேன். இறை நாமங்களை சீடனே, இறை நாமங்களை வரிசையாக உரைப்பதால், உரைத்து ஒவ்வொன்றாக உரைத்து வணங்கி வழிபடுவதால் எத்தகைய தவறும் குறையும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். முதலில் அகத்தியன் உரைத்து விடுகின்றோம். இதுவும் தவறில்லை. இது எவருக்கு எனில், ஒரு நிலை உணராது, ஒரு உயர்நிலையை உணராது, ஒரு உயர்நிலை கொண்ட குருவை உணராது, பக்தி மார்க்கமதில் இறை மார்க்கமதில் வலம் வருகின்ற சாதாரண ஒரு மானிடன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் தனது இல்லத்தில் அமர்ந்து வழிபடுகின்ற பொழுதும் தன்னுடைய சிந்தைக்கு எட்டுகின்ற இறை நாமங்களை உரைத்து வழிபடுவதில், உரைத்து அமர்ந்து வழிபடுவதில் எத்தகைய தவறும் இல்லை. அது அவனுக்கு. இவனுக்கு எப்படி, உமக்கு எப்படி? ஒரு சபை நாடி, ஒரு சபையின் உயர் நிலையை உணர்ந்து நாடி, அற்புதமாக சபையனில் ஒரு குரு அமர்ந்திருப்பான். அக்குருவின் மூலமாக, அக்குருவின் நாமத்தின் மூலமாக நீர் உரித்த அத்துணை நாமங்களையும், என் நாமம் என்று சொல்லக்கூடாது, எந்த நாமம் உரைத்தால் இத்துணை இறையும் உள்ளடங்கும். குருவின் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் குருவின் நாமம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி என்று உரைக்கின்ற பொழுது அவர் உடலில், அவர் சரீரத்தில், அவனுக்குள் அக்குருவில் திருவின் ஆற்றல் அத்துணையும் அடங்கியிருப்பது என்பது நீர் அறிந்த உண்மை. அறிந்த உண்மை. அறிந்து இப்ப கொள்ளவில்லை, அறிந்த உண்மை. நன்றி. சபை நாடி வந்தவுடன் அறிந்து கொண்ட உண்மை. நீர் அறிந்தாய், கொண்டாயா, இல்லாயா என்பது உமக்குள் இருக்கின்றது. அவ்வாறு அறிந்து கொண்ட பின் இத்துணை நாமங்களையும் தவிர்த்து ஓம் சிவமகா வாழைச்சித்தன் திருவடிகள் போற்றி, ஓம் அகதீசாய நமக என்ற ஒற்றை நாமம், 2 நாமமும் ஒரு நாமமே. இதில் என் நாமத்தினை உரைத்தாலும், எந்த நாமத்தினை உரைத்தாலும், இதில் என் நாமத்தினை உரைத்தாலும், இது 2இல் என் நாமத்தினை, எந்த நாமத்தினை உரைத்தாலும் இத்துணை ஆற்றலின் வடிவங்களும் அந்நாமத்திற்குள் புகுந்திருக்கின்றன என்பதால் நீ ஒரு நாமம் உரை, அந்நாமத்திற்குள் அத்துணை இறையும் அடக்கம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. யாம் கூறியது மற்றவனுக்கு. உயர் ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற ஒருவனுக்கு ஞான நிலை கொண்ட வணங்குதல், வாழ்த்துதல் நிலைக்குள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுகாரும் சபை நாடி வந்து இத்துணை நாளும் தொடர்புக்குள் இருந்தும் நீர் அறியாத நிலையாயுது, அறியாத உண்மையாயுது. ஒரு நிலை நான் சொல்லிவிடுகிறேன். இது
பிரபஞ்ச மகா சபையின் யூடியூப்பை கேட்பதற்கு முன்பு தியானத்தை தொடங்கும் பொழுது நான் இவைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வந்துவிட்டேன். இது ஒரு பழக்கமாக என்னிடத்தில் வந்துவிட்ட காரணத்தால் தொடர்ந்து கொண்டே இருந்தேன். சிவமகா வாழைச்சித்தர் நாமத்தை சொல்லும் பொழுது எனக்கு நல்ல பரவசங்கள் ஏற்படுவதாக நான் உணரும் பொழுது அவருடைய நாமத்தில் போற்றி என்பதை தொடர்ந்து ஒரு 5 முறையோ 6 முறையோ நான் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். அதனால்தான் நான் இந்த கேள்விகளை கேட்டேன். இந்த இடத்திலேயே தாங்கள் உரைத்த பொழுது வாழைச்சித்தரின் நாமத்தை, குருவின் நாமத்தை சொன்ன பிறகே நீ மற்றவைகளாம் சொல்ல வேண்டும் என்று அன்றே கூறியிருந்தீர்கள். ஆனால் அது எனக்கு உணர்ந்து கொள்ள தெரியவில்லை. வந்த முதல் வேல் பகிர்வு விழா அன்று நடந்த விஷயம் நிலை அது. அன்றே நீர் உணர்ந்திருக்க வேண்டும். உணரவில்லை எனில் இன்று நீ தொடுத்த வினாவிற்கு அகத்தியன் கூறிய விடைதனிலிருந்து ஆற்றலாக உணர்ந்து கொண்டு நல் ஞான நிலையோடு பயணப்பட அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். நன்றி. நன்றி ஐயனே, நன்றி ஐயனே. வாழைச்சித்தரையவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.